அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட கைது செய்யப்பட்ட 32 பேர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த தகவலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், மொத்தமாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இப்போது 32 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தை திங்கள் 3ஆம் நாள் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடப்பது வழக்கம். ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து உச்சநீதிமன்ற தடையை தொடர்ந்து போராட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சூழ்நிலையில் சுமார் 240க்கும் மேற்பட்டோர் நேற்று நள்ளிரவு முதல் கிட்டத்தட்ட ஒரு 21 மணி நேரமாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அப்படி போராட்டம் நடத்தி வருபவர்களை கட்டாயமாக காவல்துறை காலையில் கைது செய்து கைது தொடர்ந்து அங்கு இருப்பவர்கள் மிக ஊர் மக்கள் எல்லாம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது, உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று. அப்பொழுது மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதரி அவரிடம் உத்தரவாதம் அளித்தார். கைது செய்தவர்களை கண்டிப்பாக விடுவிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் விடுவித்தவர்களை கண்டிப்பாக போராட்ட காலத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஊர் மக்களின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று தெரிவித்திருந்தனர். இதன் நிலையில் தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதரி நம்மிடம் பேசும்பொழுது 32 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்களையும் விடுவிக்க காவல்துறை தயாராக இருக்கிறது. ஆனால் அவர்கள் விடுவித்தாலும் நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம் என்று தெரிவித்திருப்பதால் நாங்கள் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. தேவைப்பட்டால் அவர்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் கலந்து செல்லலாம் என மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதரி தெரிவித்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, போராட்டமானது தீவிரமடைந்து வருகிறது. பல்வேறு பகுதியில் இருந்து அந்த பகுதியில் மக்கள் குவிந்து வருகிறார்கள். அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்பது ஜல்லிக்கட்டு போட்டி என்பது கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இது காலந்தொட்டு பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவது, பல்லாயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் எங்களது போராட்டத்தை முன்னே எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மக்களுடைய உணர்வுகளை அரசு எடுத்து கூறி கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய தடையை நீக்கி போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து தொடர்ந்து அங்கு மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன், கைது செய்யப்பட்டவர்களை 70 பேர் சேலம், கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கைதாகி இருக்கிறாங்க. இப்ப மீண்டும் சட்ட நடவடிக்கைகளுக்காக அவர்கள் வருங்காலங்களில் இங்கே வர வேண்டியது இருக்குமா, அல்ல அப்படி சட்ட நடவடிக்கைகளே முற்றிலுமாக விலக்களிக்கப்படுமா அவர்களுக்கு? இவர்களை பொறுத்தவரை கைது செய்யப்பட்டவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அடிப்படையில் தான் கைது செய்திருக்கிறோம். வேறு எந்த விதமான வழக்கும் அவர்கள் மீது பதிவு செய்யப்படவில்லை. குறிப்பாக சட்டவிரோதமாக கூடியிருக்கிறார்கள் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அடிப்படையில் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வேறு எந்த விதமான சட்ட வழக்குகளும் அவர்கள் மீது பாய வாய்ப்பில்லை என அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் உச்சநீதிமன்ற தடை இருக்கும் பொழுது ஒரு போட்டியை நடத்துவதற்கு அனுமதிக்க முடியாது. எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது என்றுதான் பொதுமக்களிடமும் இன்று அந்த கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று போராடியவர்களிடமும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதரி இதே உத்தரவாதத்தை அளித்தார். இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல் கரூர் மட்டுமல்ல, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அந்த பகுதியில் குவிந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய விவரங்களை காவல்துறை உயர் அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள். யார் யார் எப்படி கூறினார்கள் என்பதை குறித்து விவரங்களை சேகரித்திருக்கிறார்கள். உளவுத்துறை காவல்துறையினரும் சேகரித்து வருகிறார்கள். எப்படி இப்படி ஒரு கூட்டம் கூடியது, எங்கிருந்து வந்தார்கள், இவர்களது பின்னணி என்ன என்பதெல்லாம் சேகரித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மீது வேறு எந்த வழக்கின் கீழும் வேறு எந்த சட்டப்பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இது முழுக்க முழுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான கைதுதான். அதனால்தான் உடனடியாக அவர்களை விடுவிக்க முடிந்தது என காவல்துறை கண்காணிப்பாளர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். கார்த்திகேயன், கைது செய்யப்பட்டவர்கள் 5 பேர் பெண்கள், இப்ப 32 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 32 பேர்ல அந்த 5 பெண்களும் இருக்கிறாங்களா? அது குறித்த விவரம் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது காவல்துறை கண்காணிப்பாளரை பொறுத்தவரை அவர் தற்பொழுது இந்த போராட்டம் நடக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறார். நம்மிடம் தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கும் பொழுது 32 பேரை விடுதலை செய்திருக்கிறோம், அவர்களுக்கு எவ்விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். மற்றவர்களையும் நாங்கள் விடுதலை செய்துவிட்டோம், ஆனால் அவர்கள் கலந்து செல்ல மறுக்கிறார்கள், எங்களுக்கு யாரையும் கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். எனவே காவல்துறையை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றால் அதற்கு நீதிமன்றத்தில் பதில் கூற வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது, தமிழக அரசுக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தான் காவல்துறையானது கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இவர்கள் தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் செல்ல தெளிவாக இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டி என்பது தமிழகத்தின் கலாச்சாரம். அதைதான் நம்ம தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்பது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும் என்பதுதான். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் போராட்டங்கள்
வலுத்து வருகின்றன. எனவே போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டுள்ளது போல 5 பெண்கள் ஆண்கள் என்று பார்க்கவில்லை, போராட்டக்காரர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே விடுதலை செய்ய காவல்துறை தயாராக இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், விடுதலை செய்யப்பட்டவர்கள் மீண்டும் அலங்காநல்லூருக்குள் செல்ல அனுமதிக்க முடியாது என்பது காவல்துறையுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் ஊர் பொதுமக்களை பொறுத்தவரை விடுதலை செய்யப்பட்டவர்கள் உடனடியாக போராட்டம் நடப்பதற்கு களத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது.